நீண்ட நாளை அப்புறம் ஃபுல் வீடியோ சமையல் வீடியோ போட போகிறேன். காலையிலே டீ குடிக்காமல் சாமி விளக்கு பற்ற வச்சுட்டு கறிக்கடைக்கு போனோம். பெரிய மார்க்கெட்டுக்கு கலக்குது பண்டிகேரி வந்து வாங்க என்ன வாங்கினேன் வந்து பார்ப்போம். ஒரு மீன் வாங்கிட்டு வந்தோம். சரியா, அடுத்தது அப்படியே கொட்டு 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 பேக்கப்பி பாருங்க நண்டு. சரியா, அடுத்தது நண்டு தான் பாருங்க. வா அதில் போடு. பார்த்தீங்களா, நண்டு கொண்டு வர கேட்டால் 4 நாளைக்காக வாங்கிட்டு வந்தீங்க. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ இருக்கு இல்லை, இதை காய்ச்சிட்டு பார்க்குறேன். இரவுக்கு பாருங்க நண்டு இருக்காது. இப்போ இதை க்ளீன் பண்ண போகிறேன். இன்னும் டீ குடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ க்ளீன் பண்ணணும், அதை வெட்டணும், வெட்டி தான் க்ளீன் பண்ணணும். ஓகே, இப்போ இதை போய் க்ளீன் பண்ணிவிட்டு வருவோமா. பார்த்தீங்களா இவ்வளோ நண்டு. ஆனால் நல்ல வெயிட் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வெயிட்டும் நல்ல பாரமும் நல்ல பெரிய நண்டு. ஓகே, அப்பா கத்திரிக்கோளை வந்த இதை இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் நண்டு. பார்த்தீங்களா, இது இந்த சதையோட போட்டால் தான் நண்டு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சதையோடு எடுக்கணும், அப்படியே போடணும். ஏன்னா அப்போ தான் நண்டுக்குரிய டேஸ்ட்டு வரும். சரியா, இதை மட்டும் உடைப்பேன். ஏன்னா இது வேணாம், இதை மட்டும் உடைச்சிட்டு நாங்கள் சட்டி தான் காணுமோ தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இந்த ரப்பர் பேண்டு கலட்டுறதே பெரிய வேலை. இதுக்கு என்ன இஞ்சி கிழங்கு போட்டு வெள்ளைப்பூடு போட்டு வச்சா சூப்பராக இருப்பின. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கழுவி போட்டு உடைச்சிட்டு வரேன்னா. கழுவி எந்தாச்சு, கழுவிட்டு இங்கே பாருங்க வெங்காயம் பட்டிட்டேன். டக்கண்டு அடுப்பில் வைப்பமண்டு. இது அந்த நண்டில் உள்ளது கலந்து அதை கழுவி வச்சுருக்கு. இங்கால பார்த்தீங்கன்னா மீனையும் கழுவி கொண்டு வந்துட்டேன் பொரியல் பண்ணுறது. இப்போ நண்டை மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் வைக்க போகிறேன். ஏண்டா டக்கண்டு வச்சா தான் நல்ல இல்லைண்டா தண்ணி கலண்டு போயிடுமில்ல, அது இப்படான் சோறோ மிரக்கறியோ வைக்க போகிறேன். இப்போ நண்டை ஃபஸ்ட்டு அடுப்பில் வைப்பேன். நண்டை அவிச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் இல்லை, இப்போ எண்ணெய்க்கு போயாச்சு. அரிசி போட சோறு உள்ள வச்சாச்சு. இந்த மீன் பொரிக்கிறதுக்கு உப்பு மிளகாத்தூள் பிரட்டி வைக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சோறு அடுப்பில் வைக்கிறதுக்கு உள்ள கொதிக்கட்டும். அரிசி போட்டாச்சு, அரிசி கொதிக்குது. இங்கால நண்டை அவிச்சு வச்சுருக்கு, எண்ணெய் விரட்டுமென்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கால பார்த்தீங்கன்னா மீன் பொரியலுக்கு உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுருக்கு. இது நண்டு கறிக்கு. இப்போ பார்த்தீங்களா சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஒவ்வொரு வேலையாக செய்ய சரி தொடங்கியாச்சு. இப்போ இன்னும் வந்துட்டுது. இனி நண்டு கறியை வைக்க போகிறேன். இப்போ தேங்காய் பாலை புளிவமண்டு சோறு வடிச்சிட்டேன். வெங்காயம் கத்திரிக்காயும் அடுப்பில் வச்சாச்சு, அது வேகட்டும். இங்கால பால் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சோறு இறக்கிட்டு இந்த அடுப்பில் ஒரு நண்டு கறியை வைக்க போகிறேன். இந்த 2ஆக தான் வைக்கணும், எனக்கு சட்டி வசதி இல்லை, அதனால் 2ஆக வைக்க போகிறேன். தாளிப்பழம் வெட்டியாச்சு. இங்கால முருக்கங்காவது, இங்கால ஒரு நண்டு கறியை வைப்ப மட்டும் சட்டி வச்சாச்சு. நண்டு குழம்புக்கு ரெடியாகுது. இங்கால ஒரு நண்டு கறி, இங்கால சுட்டுட்டு இங்கால நண்டு குழம்பு ஓகே ஆகிட்டு இதை அடுப்பு ஆஃப் பண்ணுவோம். இங்கால பாருங்க அடுத்த நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, ஏண்டா சட்டி காணாமல் போயிட்டா தான் 2 சட்டியில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக மீன் பொரியெல்லாம் இங்கால நண்டு கறி ஓகே ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஒதுங்க வச்சு சட்டி பானையெல்லாம் கழுவி வீடு வாசலெல்லாம் கூட்டியாச்சு. சமையல் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி சாப்பிட்றதான் வேலை. இனி சாப்பிட போகிறோம். இப்போ சமையலெல்லாம் அடுப்ப மீனை பொரிச்சோன்னே சாப்பிட்றது. ஓகே, இந்த வீடியோ நைட்டு தான் போடுவேன்.